இந்த ஃபைல கோல்டால ஓப்பன் செய்கிறேங்க. இந்த ஃபைல் வெர்ஷன் 26ல இருக்குங்க. இந்த ஃபைலை வந்துங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 22 வெர்ஷனுக்கு அல்லது அதனோட லோயர் வெர்ஷனுக்கு கன்வெர்ட் செய்யுது அப்படின்னு பார்க்கலாங்க. கூகுள் சர்ச்லிங்க ASAN கன்வெர்ட்டர் அப்படின்னு கொடுத்தோம்னாங்க ஒரு லிங்க் வருங்க. ஃப்ரீ CorelDRAW ஃபைல்ஸ் வெர்ஷன் கன்வெர்ட்டருங்க. இது ஒரு செலக்ட் செஞ்சுக்கலாங்க. கன்வெர்ட் CorelDRAW ஃபைல்ஸ் பிட்வீன் எனி வெர்ஷன், எந்த வெர்ஷன்லேருந்து எந்த வெர்ஷன் வேணால் மாற்றிக்கலாங்க. பர்டிகுலர் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுறதுக்குங்க கன்வெர்ட் ஃபைல்ஸ் நவ் அப்படின்னு செலக்ட் செஞ்சுங்க. நீங்கள் அங்கே ட்ராக் செஞ்சு கொண்டு வந்து விடலாம், இல்லை இதுலேயே கூட சூஸ் செஞ்சுக்கலாங்க. அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து செலக்ட் செஞ்சுங்க, ஓப்பன் கொடுக்குறாங்க. இங்கே அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகுதுங்க. 100% அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் கம்ப்ளீட்டட் வந்துருச்சுங்க. இங்கே வந்து கன்வர்ஷன் டைப் அப்படின்னு இருக்குதுங்க. CorelDRAW கன்வர்ஷன் பண்ணிக்கலாம் அல்லது PDF கூட செஞ்சுக்கலாங்க. நம்ம இப்போ CorelDRAW தான் மாற்றுறோம். டார்கெட் வெர்ஷன் இங்கே பாருங்கள், எல்லா வெர்ஷனையும் மாற்றிக்கலாங்க. 8லேருந்து 26 வரைக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் மாற்றிக்கலாங்க. இப்போ நமக்கு 22 தான் தேவை, இருந்தாலும் 12ல் மாற்றிக்கலாங்க. 12ங்கிறது காமனாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வெர்ஷனுங்க. இப்போ 12 செலக்ட் செஞ்சுக்கிறேங்க. கன்வெர்ட் ஃபைல் இதில் ஒரு கிளிக் செஞ்சுக்கலாங்க. ஃபைலோட கண்டென்ட்டை பொறுத்துங்க அந்த கன்வர்ஷன் டைம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் 384 KB இருக்குது. அதை கன்வெர்ட் செய்யறதுக்குங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஃபைல் கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்க கீழே CorelDRAW வெர்ஷன் 12 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. நம்ம இங்கே 26ல் கொடுத்த ஃபைல் 12ல வந்துருச்சுங்க. இப்போ நம்ம டவுன்லோட் கொடுக்குறோங்க. யுவர் ஃபைல் இஸ் ரெடி. டவுன்லோட் ஆகுதுங்க. இப்போ ஓப்பன் கொடுக்கலாங்க. விண்டோஸில் டவுன்லோடுங்கிற ஃபோல்டரில் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சுங்க. இப்போ டபுள் கிளிக் செய்கிறேங்க. இப்போ பாருங்கள் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபைல் 26 வெர்ஷன்லேருந்து 12 வெர்ஷன் கன்வெர்ட் ஆகிங்க. ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. ப்ராக்டிஸ் செஞ்சு வச்சுக்கோங்க.